எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 ஜனவரி 2025, 17 ஜனவரி 2025 மற்றும் 18 ஜனவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துனா அதை அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதனால் ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முதல் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 தொடங்கி வைத்தவர் யார்? உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி. வாட் நகரில் உலகத்தரம் வாய்ந்த தொல்பொருள் அனுபவ அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? வாட் நகரில் உலகத்தரம் வாய்ந்த தொல்பொருள் அனுபவ அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்து மூன்றாவது கேள்வி. கடற்படைக்கு ஏவுகணைகள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் ரூபாய் 2960 கோடி மதிப்பில் PTL நிறுவனத்துடன் எந்த அமைச்சகம் கையெழுத்திட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மத்திய பாதுகாப்பு அமைச்சகம். அடுத்து நான்காவது கேள்வி. மத்திய கல்வி அமைச்சகத்தின் புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய கல்வி அமைச்சகத்தின் புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வினீத் ஜோஷி. வினீத் ஜோஷி. அடுத்து இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் வி நாராயணன். அதாவது உங்களுக்கு என்ன கேள்வினா, வி நாராயணன் எத்தனையாவது, அதாவது இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவராக பொறுப்பேற்றார்? அடுத்து சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம், அதாவது ஸ்ரீஹரிகோட்டா. அடுத்து ஏழாவது கேள்வி. அடல் நிலத்தடி நீர் திட்டத்தின் 7வது தேசிய அளவிலான வழிகாட்டும் குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? அடல் நிலத்தடி நீர் திட்டத்தின் 7வது தேசிய அளவிலான வழிகாட்டும் குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை புதுதில்லி. புதுதில்லி. அடுத்து எட்டாவது கேள்வி. விளையாட்டு மற்றும் சாகச விருதுகள் 2024 வழங்கியவர் யார்? விளையாட்டு மற்றும் சாகச விருதுகள் 2024 வழங்கியவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்ப்போம். அடுத்து புதிய சஞ்சார் சாத்தி மொபைல் செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? புதிய சஞ்சார் சாத்தி மொபைல் செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ஜோதிராதித்யா எம் சிந்தியா. ஜோதிராதித்யா எம் சிந்தியா. அடுத்து 10வது கேள்வி. 2025 ஆண்டுக்கான ஹரிவராசனம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2025 ஆண்டுக்கான ஹரிவராசனம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த தாமோதரன் நம்பூதிரி அவர்களுக்கு. தாமோதரன் நம்பூதிரி. அடுத்து பாவியா திரிபாதி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? பாவியா திரிபாதி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல். அடுத்து யாழ்ப்பாணத்தில் இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட
கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து, உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட கட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பலான ஐஎன்எஸ் மும்பை பன்னாட்டு பயிற்சியான LA ஃபெரோஸின் 4வது பதிப்பில் பங்கேற்க உள்ளது. அடுத்து, உலகின் கடல்சார் சக்தி இந்தியா. ஏற்கனவே நேற்றைய காணொளியில் முந்தைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். அதாவது 3 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது INS சூரத், INS நீலகிரி, INS வாக்சி. இந்த கப்பல் பேர் சொல்லாமட்டு இருந்தோம். INS சூரத், INS நீலகிரி, INS வாக்சீர் ஆகிய 3 முன்கள போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும். இது வந்து P-15B ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பல் திட்டத்தின் கீழ் 4வது மற்றும் இறுதி கப்பலான INS சூரத் உலகின் பெரிய மற்றும் அதிநவீன தாக்குதல் போர்க்கப்பல்களில் ஒன்றாகும். இந்த கப்பல் வந்து 75% உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே வடிவமைக்கப்பட்டது. அடுத்தது, P-17A போர்க்கப்பல் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட முதல் கப்பல் தான் INS நீலகிரி. அதிநவீன உபகரணங்களுடன் கூடிய இந்த கப்பலில் MH-60R ரக ஹெலிகாப்டர் உள்பட பல்வேறு ரக ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். இந்த 2 போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பிரிவால் வடிவமைக்கப்பட்டு மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டப்பட்டதாகும். அடுத்து, P-75 ஸ்கார்பின் திட்டத்தின் 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பலான INS வாக்சீர் பிரான்ஸ் கடற்படையுடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டு மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால், இது எங்குள்ளது, மும்பையில் கட்டப்பட்டது. அப்போ இந்த 3 கப்பலுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து இது பார்த்தோம். இந்த 3 கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுதான் இந்த அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அடுத்து பாருங்க, ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பு, இஸ்ரோ மைல்கல் சாதனை. அதாவது விண்வெளியில் ஆய்வு மையத்தை அமைப்பதற்கான முன்னோட்ட முயற்சியாக அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை வெற்றிகரமாக விண்ணில் ஒருங்கிணைத்து புதிய மைல்கல் சாதனையை இஸ்ரோ படைத்தது. இதன் மூலம் வந்து அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை தொடர்ந்து விண்கலன் ஒருங்கிணைப்பை முன்னெடுத்த 4வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அதாவது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனும் ஆய்வு நிலையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த செய்தி பாருங்க, ஜனவரியை தமிழ் மொழி பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸு, மலையாள இசையமைப்பாளர் கைதப்புரம் தாமோதரன் நம்பூதிரிக்கு ஹரிவராசனம் விருது. ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து அப்ஜெக்டிவில் பார்த்தோம். தற்போது இதை பார்க்க போகிறதில்ல. இது வந்து இந்த வருடம். இதுக்கு முன்னாடி 2012ஆம் ஆண்டு பின்னணி பாடகர் KJ யேசுதாஸுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு P ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு, அதே மாதிரி SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஹரிவராசனம் விருது 2015ஆம் ஆண்டும், இசையமைப்பாளர்கள் இளையராஜாவுக்கு 2020ஆம் ஆண்டு, கங்கை அமரனுக்கு 2017ஆம் ஆண்டு, KS சித்ரா 2018, P சுசீலா 2019ஆம் ஆண்டும், பாடகர் வீரமணிதாசன் 2024ஆம் ஆண்டும் இந்த விருதை பெற்றவர்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து அங்கே அப்ஜெக்டிவில் சொல்ல முடியாது. அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். நம்ம சேனலில் வரக்கூடிய காணொலிகளில் அதிக பேர் வந்து நீங்கள் அலட்சியமாக தான் நினைக்கிறீங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தொகுத்து வழங்குவேன். நீங்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் சரி, டெவலப் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஃபேமஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் தினந்தோறும் தொகுத்து வழங்குவேன். அதாவது உண்மையாலும் படிக்கிற நண்பர்கள் ஒரு 100 பேராக இருந்தாலும் ஒவ்வொரு காணொலியும் 100 பேர் பார்த்தீங்கன்னாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இந்த சேனல் நடத்திட்டு வரேன். நீங்கள் வந்து குறைந்த நண்பர்கள் தான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஆதரவு தரீங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நானும் வந்து முழுமையாக நம்புகிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு உதவிங்கன்னு. பட் இருந்த போதிலும் பரவாயில்ல. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தனியார் நிலவு ஆய்வுகலன்களை விண்ணில் செலுத்தியது ஸ்பேஸ் எக்ஸ்.
ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எலான் மஸ்க்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். அடுத்து 10 தமிழறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா மு. படிகராமுவுக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான அண்ணா விருது மூத்த அரசியல் தலைவர் எல். கணேசனுக்கும், காமராஜர் விருது கே.வி. தங்கபால் அவர்களுக்கும், பாரதியார் விருது கபிலனுக்கும், பாரதிதாசன் விருது பொன் செல்வகணபதி அவர்களுக்கும், திருவிக விருது மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், கியாபே விஸ்வநாதம் விருது எழுத்தாளர் விமர்சகர் வேமு புதிய வெப்பனுக்கும் முதலமைச்சர் வழங்கினார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருட எக்ஸாமில் வந்து போட்டித் தேர்வில் கம்பல்சரி இதெல்லாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான தடைகளை நீக்கியது அமெரிக்கா. இதன் மூலம் இந்தியாவின் பாபா அணு ஆராய்ச்சி மையம் உட்பட 3 இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான பல்வேறு தடைகளை அமெரிக்கா நீக்கியுள்ளது. அடுத்து இந்த வருட குடியரசு தின விழாவின் விருந்தினராக இந்தோனேஷியாவின் அதிபர் சுபியாந்தோ பங்கேற்க உள்ளார். இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவான இந்த வருடம் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதாவது அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு ஜனவரி 25 மற்றும் 26ஆம் தேதி மேற்கொள்கிறார். இதில் வந்து அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக கே. வினோத் சந்திரன் பதவியேற்பு. பீகார் மாநிலம் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கே. வினோத் சந்திரன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். அவருக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை தற்போது 33ஆக அதிகரித்துள்ளது. அடுத்து விண்வெளியில் நடந்தார் சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விண்வெளியில் நடந்தார். அடுத்து உக்ரைனுக்கு பிரிட்டன் பிரதமர் திடீர் பயணம். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் எந்த முன்னறிவிப்புமின்றி உக்ரைனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவுக்கு வந்த பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மரை வரவேற்ற அந்த நாட்டு அதிபர் வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி. அடுத்து அனைத்து டெபாசிட் கணக்குகளிலும் நாமினி பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. பாருங்க, இதான் தேசிய விளையாட்டு விருதுகள். விளையாட்டு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். இது வந்து ஏற்கனவே அப்ஜெக்டிவில் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த வகையில் பாருங்கள், டி குகேஷ், அடுத்து ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் நம்பர் 3, அடுத்து நம்பர் 4 வந்து மனுபாகர், அடுத்து பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸ், அடுத்தது நித்யஸ்ரீ சுமதி சிவன், அடுத்து துளசிமணி முருகேசன். இவர்கள்லாம் இந்த விருதுகளை பெற்றனர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா விருது, அதாவது தியான்சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கும், 34 பேருக்கு அர்ஜுனா விருதும், 5 பேருக்கு துரோணாச்சாரியார் விருதும் வழங்கப்பட்டது. அடுத்து ஒரே நாளில் 2500 பேருக்கு பைடன் அவர்கள், அதாவது ஜோ பைடன் அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். ஊழல் வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 14 ஆண்டுகளும் அவரது மனைவிக்கு 7 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நாட்டு ஊழல் தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அடுத்த நியூஸு, நம்ம ஜல்லிக்கட்டு நடந்துச்சு இல்லைங்களா தமிழ்நாட்டில், அதில் பாலமேட்டில் 46 பேர் காயம். நத்தம் பார்த்திபன் முதலிடம் பிடித்தார். அடுத்து அதை எத்தனை காளைகள் அடக்கினார் பாருங்கள், 34 காளைகள் அடக்கிய நத்தம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் முதலிடம் பிடித்தார். அடுத்து
மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஒருவர் உயிரிழப்பு, 65 பேர் காயம். அதாவது 19 காளைகளை அடக்கிய திருப்பரங்குன்றத்தை சார்ந்த கார்த்திக் முதலிடம். அடுத்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 70 பேர் காயம். அதில் பூவந்தி அபிசித்தருக்கு முதல் பரிசு. 20 காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடந்த கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 13, 14, 15 ஜனவரி 2025 வழங்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸில் 3 கேள்வி கேட்டிருந்தேன். அதில் 2 கேள்விக்கு பிரவீன் அஃபீஷியல் அவர்கள் பதிலளிச்சிருக்கிறார். அவர்கள் தினந்தோறும் நம்ம சேனலுக்கு தினந்தோறும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் மட்டும் பயன்பெறது இல்லாமல் மற்றவர்களுக்கு அவர் தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் வழங்கி வராரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதாவது ராமானுஜர் சிலை எங்கே உள்ளதுன்னு கேட்டிருந்தோம். உயரமான ராமானுஜர் சிலை அது ஹைதராபாத், 216 அடி சரி. சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை 597 அடி 182 மீட்டர். இந்த 2 கேள்விக்கு சரியான விடை அளித்துள்ளார். இன்னொரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா, அதாவது ரயில்வே பாலம், ஆறுகளுக்கு இடையிலான ரயில்வே பாலம், மிகப்பெரிய ரயில்வே பாலம் எங்கே இருக்குன்னா போகிம்புல் ரயில்வே பாலம் தான். இது அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ளது. இந்த கேள்விக்கு பதில் யாருமே அளிக்கல. அடுத்து இன்றைய காணொலியில் 3 கேள்விகள் நான் கேட்க போகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலம் எங்கு அமைக்கப்பட்டது, அதன் தூரம் எவ்வளவு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய, அதாவது 2 மலைகளுக்கு இடையே உள்ள கண்ணாடி பாலம் எது, அது எங்கு உள்ளது? இது 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி கேரளாவில் உள்ள கண்ணாடி பாலம் எந்த பகுதியில் உள்ளது? அதான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். கண்ணாடி பாலம்னு போனீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக பதிலளிச்சிடலாம். அதாவது கடலுக்கு நடுவே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் எங்கு உள்ளது, அதன் நீளம் என்ன? அதே மாதிரி கேரளா மாநிலத்தில் உள்ள கண்ணாடி பாலம் எங்கு உள்ளது, அதன் உயரம் என்ன? அதே மாதிரி இந்தியாவில் உயரமான கண்ணாடி பாலம் எங்கு உள்ளது? இந்த 3 கேள்விக்கும் இந்த காணொலியின் முடிவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அளிங்க. நீங்கள் காணொலி கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இந்த கேள்வி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் முழுசாக காணொலியை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேரும் முழுசாக காணொலியை பார்த்து பயன்பெறுங்க. சும்மா அலட்சியமாக நம்ம சேனலில் காணொலிகளை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு, நானே சொல்லிடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி நன்றி நன்றி.